வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்துக்கலாம். இது பொன்னி அரிசி. இதோட 1/4 டம்ளர் வெந்தயம், 1/4 டம்ளர் உளுந்து ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. க்ளீன் பண்ணியாச்சு, தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற விட போகிறோம். ஒரு 3 மணி நேரமாவது அட்லீஸ்ட் இது ஊறட்டும். இதோ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சனால நம்ம அரைக்கிறதுக்கு கூட இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் இதை மையம் அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வெல்லத்தை உருக்கிக்கலாம். இதை ஒரு 2 தட்டு தட்டி போட்டால் சீக்கிரம் உருகிடும். அதுக்காக நான் தட்டிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைக்காம அப்படியே நீங்கள் உருக்கணுனாலும் உருக்கிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 100 இல்லைன்னா 150 கிராம் இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நான் இங்கே பொடி பண்ணிட்டேன். இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்டவ் மேலே வைங்க. உருகிற வரைக்கும் ஸ்டவ் மேலே இருக்கட்டும். இதை நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் உருகிருச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோ சூப்பராக உருகிடுச்சு. இதை இப்போ வடிகட்டிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மாவையும் ஆட் பண்ணிடுங்க. இதை நான் இன்னும் ஸ்டவ்வில் வைக்கல. ஸ்டவ்வில் வச்சு கிளற ஆரம்பிச்சிங்கன்னா இது சீக்கிரமே கெட்டி ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா லூஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் வேகிறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். கெட்டியும் சீக்கிரம் ஆகாது. இதோட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது மரச்செக்கெண்ணெய். நீங்கள் நார்மல் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மேலே வச்சு கிளற ஆரம்பிங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கண்டினியூஸாக கிளறி தான் ஆகணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிட்டே வாங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சீக்கிரமே கெட்டி ஆகிடும். கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா மீடியம் ஃப்ளேம்ஸ் கொண்டு வந்துட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். ஸோ இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிக்கோங்க. வெந்தயமும் நல்லெண்ணெயும் நம்ம உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதை பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் இது நிறையாவே கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ யூஸ்வலாக லேடிஸ் எல்லாருமே இதை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த களியை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குட்டி மெத்தட் இருக்குது. வாங்க அது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் களியை போட்டுட்டு நடுவில் ஒரு குட்டி குழி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.